ஆன்மீக கலப்படம் எதுனா கடவுள் வெற்றிடமாக எங்கேயுமா இருக்குது. இவ்வளோ தான் விஷயம், இவ்வளோ தான். கடவுள் எங்கே இருக்குது, எங்கேயுமா இருக்குது. இதை அடையிறதுக்கு பயிற்சி வேணும், இவ்வளோ தான். வேறு ஒன்றும் கிடையாது, வேறெல்லாம் கிடையாது. மற்றபடி நீங்கள் ஆன்மீகன்றது வாழ்கிறது, சாப்பிடும்போது பருகு சிந்தாமல் சாப்பிட்றது, பருவத்திலே பயிர் செய்கிறது, வாழும்போது வாழ்கிறது, தன்னை நல்லா பராமரிக்கிறது, நேரத்துக்கு எழுந்துக்கிறது, நிம்மதியாக வாழ்கிறது, அடுத்தவங்க நிம்மதியாக கெடுக்காமல் இருக்குது. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன? நம்ம தப்பு செய்கிறோம், என்ன கலப்படம் பண்ணாலும் நான் என்ன ஆவேன்? ஒரு இடத்துல தான் நான் கலக்க போகிறேன், கடவுளாக கூட. இந்த கலப்படம்லாம் பண்ணி நான் என்ன பண்ணேன்? கடவுளாக கூட கலக்க முடியாது. நீங்கள் இந்த அசிங்கமான கலப்படங்களை செய்தால் இறைவனோடு சேர்ற அந்த கலப்படம் என்ற யோகத்தை உங்களால் அடைய முடியாது. நீங்கள் நேர்மையில் எதனா கொஞ்சம் குளறுபடி ஏற்பட்டால் கூட நீங்கள் கடவுள்கிட்ட சாரி சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நான் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுனதுக்கெல்லாம் அப்படி தான் பேசினேன். கடவுளே ஒரு லாக் இருக்கட்டும், இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறது, வந்துடக்கூடாது, அப்பப்போ இத்தா போட்டு பேசுகிறேன்னு. இப்போ இத்தா மட்டும் தான் பிடிச்சிங்கன்னானுங்க. என்ன கடவுளே பூட்டியே உடைக்கிறான், இல்லை என்ன பண்ணுறது, ஒச்சிட்றா, ஒச்ச கூட வரப்போகிறான் ஒச்சிட்டேன். எதை? நான் நேர்மையாகவும் இருக்கணும், நான் நேர்மையான மனிதர்களை சந்திக்கா காட்டி கூட நான் நேர்மையாக தான் இருக்கணும், எனக்கு எந்த விதமான தீங்கு வந்தால் கூட நான் நேர்மையாக தான் இருக்கணும். இந்த பிரிவில்னா கூட அடுத்த பிரிவில் கூட நான் எப்படி ஆகிக்கலாம், நல்லா வாழ்ந்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த பிரிவில்னா அடுத்த பிரிவில் கூட கடவுள் கொடுக்க காத்துனுக்கிறான். பெருசு பிரிவி, பெருங்கடல் பெருசு. நீங்கள் எங்கே வேணாலும் சந்தோஷமாக இருந்துருவீங்க. அதனால் இப்போயே சந்தோஷம். ஆனால் அதுக்காக நீங்கள் அடுத்த பிரிவில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்ட்டு என்ன பண்ணாதீங்க. கலப்படம் அவசியமானது. ஆனால் எதை கலக்கிறோம், எதை கூட கலக்கிறோம், எவ்வளோ கலக்கிறோம், எதுக்கு கலக்கிறோம் புரிஞ்சு வச்சு என்ன பண்ணேன். இஷ்டத்துக்கு பண்ணியானா, நேர்மையற்று போயிட்டியானா, என் நேர்மை இதுதான் சொன்னேன்னா கூட அது உன் இஷ்டம் தான். ஆனால் நேர்மைக்கான பரிசு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கால் நான் நேர்மையற்றவனாக இருந்திருக்கலாம், நான் சிறைச்சாலைக்கு போனதுக்கு காரணம். நான் அப்படி தான் பார்க்குறேன். என்ன நான் எங்கே நேர்மையற்று போனேன் அப்படின்னு பார்ப்பேன். நான் ஏன் நேர்மையற்று போனேன்? பூட்டு போட்டியே உண்மையானவனும் வர முடியாமாயிட்டான்ல. இயற்கை அல்லது கடவுள் இங்குள்ள பொருள்களை எல்லாம் படைத்து ஒன்றோடு ஒன்று கலந்து இன்புற்று இருக்கவே செய்திருக்கிறார். ஆனால் தேவையற்றவோடு நாம் கலப்பது சரியானதல்ல. நேர்மையுடன் வாழ்ந்து சரியானதோடு கலந்து இன்புற்று வாழ்ந்து முடியுங்கள். எல்லை புரிஞ்சு வாழுங்க, கொண்டாட்டமாக இருங்க. சாவு தான் வந்தீங்க. நீங்கள் என்ன கல்பனை பண்ணாலும் கடவுளை கூட தான் போய் கலப்படம் பண்ணோம். நீங்கள் இங்கே சரியில்லாத கலங்கினேன்னா அதை கூட கலக்க முடியாது. இங்கே சரியாக இருந்தாலும் கலந்தேன்னா எங்கே போய் கலந்துடலாம். கலப்படம் பண்ணுங்க, ஆனால் எப்படி பண்ணுங்க, கொஞ்சம் நேர்மையாக. புரியா? தேவையில்லாத கூட என்ன பண்ணாதீங்க. நிறைய தலைப்பு இன்றைக்கி கலப்படம். பழைய பாட்டு ஒன்று இருக்குது, என்எஸ்கே தான் நினைக்கிறேன். கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும் கலப்படம். பாட்டு கேட்டுக்கிறீங்களா? யாருமே கேட்கலையா? என்எஸ்கே தானே. கலப்படம்னா கலர் படம் இல்லை, கலப்படம். ஆல்மா கலர் படம், நீலப்படம் அப்படிலாம் எழுத போகிறீங்க. கலப்படம், மிக்சி. கலப்படம் நல்லதா இல்லையா, கெட்டதா? கலப்படம் நல்லதா கெட்டதா? நல்லதியா? சோறு குழம்பு ரெண்டும் கலப்படம். கலக்கிறத பொறுத்து இருக்குது. கலப்படம் தப்பு இல்லை, கலக்கிற பொருளை பொறுத்து இருக்குது. புரியுதா? கலப்படம் எப்பவுமே என்ன கிடையாது, தப்பு கிடையாது. உளுந்த அரிசி கலப்படம் தானே. அப்போ தான் இட்லி தோசை வரும். கலக்கல என்ன ஆகும்? உரம் அரிசி ஆப்பமாக தான் வரும், உளுந்து வடையாக தான் வரும். தோசையாகவும் இட்லியாகவும் மாறணும்னா இப்போ கலப்படம் வேணுமா வேணாவா? எடுத்த உடனே கலப்படம்னா நீங்கள் நெகட்டிவ் அப்ரோச்சே பண்ணுறீங்க. ஆமாம், உங்களுக்கு என்னவே இல்லை, பாசிட்டிவ் சிந்தனையே இல்லை. எதையும் என்ன பண்ணா பாசிட்டிவாக பார்க்கணும். இருந்தாலும் எதை பேசினாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாயா. நம்ம கலப்படம்னா எப்படி நினச்சிருந்தா அதெல்லாம் தான் சொல்லிட்டான், வர கலப்படம் சரின்ட்டான். ஆம்பளையும் பொம்பளையும் கலக்கணுமா கலக்கக்கூடாதா? கலப்படமா இல்லையா? கலப்படமா இல்லையா? இல்லை ஆம்பளை கட்டிக்கோ, பொம்பளை கட்டிக்கோ, ஆம்பளை தான் கலந்துருக்கணும். எப்படி? இப்போ கலப்படம் நல்லதா இல்லையா? நல்லதா இல்லையா? அப்புறம் கலப்படம்னாக்கா தப்புன்றீங்க. என்னன்னா எதை கலக்கணும், எவ்வளோ கலக்கணும்னு ஒன்று இருக்குது. எதை கலக்கணும், எவ்வளோ கலக்கணும்னு ஒன்று. மற்றபடி
கலப்படம் அப்படின்னா நீங்கள் இறைவனோடு கலக்கணும், நீங்களும் இறைவனும் கலந்துருக்கணும். அதான் கலப்படம். சரியான கலப்படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உள்ளமெல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் மேலேயே தான் இருக்கணும். சதா சர்வகாலமும் எங்கே இருக்கணும்? எப்போவுமே எங்கே இருக்கணும்? நீங்கள் கடவுள்கிட்டே இருக்கணும். அங்கே தான் கலந்துருக்கணும் நீங்கள். புரியுதா? இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி. யாரை கூட பாடினா? வெஸ்ட கூட போய் பாடுறீங்க. இப்போ கடவுள் கூட பாடுறதுக்கும் உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் சேர்ந்து கலந்து இந்த இடம் தப்புன்றதுனால கடவுளை கூட கலக்கலான்னு வர்றீங்க. கடவுள் சொல்லுவார், அதை கூட நான் தாண்டா கலந்துக்கிறேன்ட்டு. இல்லை, காடு மலை தேடினாலும் கண்ணீர் பட மாட்டாய், மாடு மனைன்னு வாழ்ந்தாலும் விலகிட மாட்டாய். பொண்டாட்டிக்கிட்ட புள்ளக்கிட்ட உங்கள் குடும்பத்தை கூட உங்கள் உறவாளர் கூட உங்கள் நண்பர்கள் கூடலாம் நீ கடவுள் கண்டுபிடிக்க முடியாத நாய் மலை மேலே மட்டும் குறைச்சின்னு தானே ஏறினுப்ப சூரியனை பார்த்து. புரியுதா? என்ன இப்படியா நாய்? ஆமாம். ஏன்டா வாழ்கிற வாழ்க்கையில் கூட இருக்கிறவங்களா கூட கடவுள் தெரிய முடியாது, நீ எங்கே போய் தேட போகிற? இல்லை, எவ்வளோ பெரிய விசேஷம். அம்மா உன்னை பெற்று தூமியை தண்டு பிள்ளைய பெற்றுரு, அவங்ககிட்ட கடவுளை பார்க்க முடியலன்னா நீ எப்பேற்பட்ட ஆளு? விட்ரு. கூட இருக்கிற சகோதரி அக்காவா வந்துட்டு அம்மாவா வாழ்ந்துங்கிறாள், அவங்ககிட்ட கடவுள் பார்க்க முடியலன்னா நீ யார்கிட்ட பார்க்க போகிற? விட்ரு. அண்ணன் தம்பி உனக்காக ஆபத்தில் உதவினுங்கிறானே, விட்ரு. பொண்டாட்டியாக வந்து ஒத்தி வாழ்ந்துங்கிறாள், விட்ரு. நீ பொண்டாட்டி கூட பொண்ணதுனால புள்ளையாக வந்து வாழ்ந்துங்குத பாரு. இவ்வளோ சந்தர்ப்பங்களை விட்டுட்டாலுமே எங்கே போடுற? உன்னால் எங்கே ஒன்றாலும் கண்டுபிடிக்க முடியாதியா? ஏன் பிரச்சனை உன்கிட்ட? உனக்கு கண்ணு தெரியல, எங்கே போனாலும் தான் தெரியாது. அதான் கண்ணு இருந்த மனிதன் ஆகிட்ட. கலப்படம் என்றால் இறைவனோடு நான் கலந்து இருக்கிறது மட்டும்தான். அதுதான் யோகம், அதுதான் யோக சாதனை. கலப்படத்தின் உச்சம் எதுன்னா யோக சாதனை தான். அப்போ கலப்படம்னு இப்போ சொல்கிறதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, இந்த வார்த்தையை எடுத்துன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா வியாபார உலகத்தில் இருந்து தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு ஒன்று என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை விற்கிறான். நாங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தேன். இப்போது எங்களுக்கு கிராமமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ சிட்டி ஆயிடுச்சு. போய் அரிசி வாங்குவோம், பையில் இல்லை, பேப்பரில் மச்சு கொடுப்பாங்க. 1 கிலோ பேப்பரோட விலை 5 ரூபா. 1 கிலோ பேப்பரோட விலை எவ்வளோ? 5 ரூபா. 1 கிலோ அரிசியோட விலை 15 ரூபா. நான் சொல்கிறது அப்போ 4 ரூபா 5 ரூபாய்க்கு பேப்பர். இங்கிலீஷ் பேப்பர் தான் விலை அதிகம், தமிழ் பேப்பர் விலை எனக்கு கீஞ்சிடும் டர்ன்னு. அவர் நான் 1 கிலோ அரிசி வாங்கினேன்னா 250 கிராம் பேப்பர் கொடுப்பாரு. நீங்களாம் வாங்கினீங்களான்னு தெரில, ஒரு 2 பேப்பர் வைப்பார். ஏன்னு கேட்டால் அரிசி கொஞ்சம் ஊந்துடும்ல அப்படின்ட்டு ஒரு உருட்டுவார், புனல் மாதிரி உருட்டி அதில் அரிசி போட்டு பேப்பரோட தான் எடை போடுவார். பேப்பரை கீழே வச்சு அரிசியை போட்டு எடை போட்டு பேப்பரில் போட மாட்டார். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இப்போ ஒரு கலப்படம் பண்ணாரா இல்லையா? என்ன கலப்படம் பண்ணிக்கிறாரு? நான் எதை வாங்கின்னு வந்தேன்? 3/4 கிலோ அரிசி, 1/4 கிலோ பேப்பரு. எவ்வளோ ரூபாய்க்கு? அரிசி வேலைக்கு. எனக்கு பேப்பர் வேலைக்கு கொடுப்பாரா? பேப்பர் வேலைக்கு அரிசி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். புரியுதா? இப்போ கரெக்டாக தானே வாங்கிட்டார். உனக்கு தெரியுமா, அந்த கிராமத்தில் நான் வாங்குற வரைக்கும் கூட எனக்கு தெரியும். இப்போ தான் தெரியுது எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு கலப்படம். நீங்கள் கேட்ட பேர் தான் எனக்கு புரியுது நம்ம எவ்வளோ தூரம் ஏமாந்து வந்துக்கிறோன்ட்டு. நான் தப்பு சொல்கிறேன்னு வச்சு பாருங்க, சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் இது தெரியாது. இப்போ தான் தெரியுது. இப்போ தான் உனக்கே தெரியுது. ஆமாம், மெசேஜ் வெளியே வரும்போது தான் தெரியுது, ஓ இவ்வளோ தூரம் நம்ம ஏமாந்துக்கிறோம். சர்க்கரை எவ்வளோ விலை, பேப்பர் விலை எவ்வளோ, உளுந்து எவ்வளோ விலை, பேப்பர் விலை எவ்வளோ. இவ்வளோ நான் பேப்பரில் பொட்டலை வாங்கி வரேன். நான் எப்பேற்பட்ட லூஸு. விட்ரு. இப்போ மைக்காவில் வாங்குறியா இல்லையா? இப்போ மட்டும் மைக்கா என்ன விலை? மைக்கா கவருக்குது இல்லை, அது என்ன விலை? நீ வாங்குற மெட்டீரியல்னா அப்போ எப்படி தான் என் பொருளை கொடுக்குது. பையை எடுத்துன்னு போய் வாங்கினு வா. அதுங்களுக்கான பாத்திரங்களை எடுத்துன்னு போ, ஒரு 4 பையை எடுத்துன்னு போ. பாரு, நியாய வெள்ளக்கல்ல உண்மையிலேயே நியாயம் நடந்தது. எப்படின்னா அதுக்கு ஒரு பையை எடுத்துன்னு போகணும். அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, பேப்பர் கேஸ் தர மாட்டாங்க. அங்கே எப்படி நடனா கை வச்சு ஒரு அமுக்குவார், டொயின்னு இறங்கும் பாரு, டக்குன்னு போட்டுருவார். பார்த்துக்கிறீங்களா? பிடிச்சினே இருப்பார். நம்ம உஷாராகணும். இப்படி அமுக்கி விட்டுருவார். நம்ம என்ன நினச்சி நிற்போம், இறங்கிச்சு அதிகமாக சக்கரை போட்டுனே இருப்பார். பார்த்துக்கிறீங்களா? ரேஷன் கடையில் வாங்கிக்கிறீங்களா? கரேஷன் ஊற்றுவா இருப்பார், நுரைச்சி டீ ஆற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். வாங்கிக்கிறீங்களா? ரேஷன் கடையில் வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் எப்படி ஊற்றுவாங்க கரேஷனை? எப்படின்னா அந்த 5 லிட்டர் கேனை பார்த்து அபுக்குன்னு ஆகிடும். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து இருப்பாங்க. ஒன்றும் கலக்கவே இல்லை. இங்கே இதில் கலப்படம் எங்கே நடந்தது?
ரேஷன் கடையில் கலக்குறாங்களா? கலப்படங்குதா? பியூராக கொடுத்தாங்களா இல்லையா? ஆனால் எடை குறைச்சிட்டாங்க. அங்கே எடைலாம் குறையில, கரெக்டாக தான் போட்டாங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க? மோசக்காரனுங்களாங்கிறானுங்க, கீழே புளி வச்சவனுங்க, இல்லை மிஷின் வச்சு சூடு வச்சவனுங்க, எடை மிஷினுக்கு. இப்போ தான் ஒரு கதை சொன்னாங்க. அந்தால் எப்போ எடுத்து வந்து எனக்கு தயிர் கொடுத்தாலும் 450 கிராம் தயிர் தான் கொடுக்குறாரு. கோர்ட்டு வரையும் போயிட்டுக்கிறான். அது ஜட்ஜி கேட்டுக்கிறாரு, எப்படிப்பா 450 கிராம் கண்டுபிடிச்சேன் நீன்னு? கதை அவங்க வேறு மாதிரி சொன்னாங்க, தெரில அவங்களுக்கு. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஸ்டைல் அவங்களுக்கு இல்லை, நம்ம ஸ்டைல் மாற்றிடுவோம். புரிஞ்சிச்சா எப்படி சொல்கிறேன்ட்டு? 450 ரூபான்னு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டார் ஜட்ஜி. நான் சப்பாத்தி 500 கிராம் கொடுக்குறேன்ல, அது 450 கிராம் தான் சார்ண்ணா. ஏன்டா நீயே முதல் முள்ள மாதிரி, அல்மா அவனை போய் முள்ள மாதிரின்ற? நீ 500 கிராம் சப்பாத்தி கொடுத்தா என்ன பண்ணுவேன்? இது எப்படா கண்டுபிடிச்சாருன்னா, அவன் என்ன சொல்கிறான், வந்தவன் நான் சொல்கிறான், சார் அவர் கொடுக்குறாருல சப்பாத்தி 500 கிராம் சப்பாத்தி, அதுக்கு தான் சார் நான் என்ன பண்ணுவேன் கொடுத்தான்றான். அப்போ தப்பு யார் செஞ்சுது? வற்றாத நதியெல்லாம் அந்த ஈரமான நதியை பார்த்து ஆறுதல் அடியும். அந்த நதியை கலங்கி நின்னா அப்படின்னோடனே தானாடவில்லை அம்மா தசையாடுது. அந்த மாதிரி கல்லே தப்பாக இருந்தா, கல்லே செஞ்சவனே நான் போய் பெட்ரோல் போடுறேன், அது கரெக்டாகுதான்னு பார்க்குறேன்றான். அது கரெக்டாகுதுன்னு யார் பார்க்குறது? அங்கே வர டிஸ்பிளேயில் வர ஜீரோவே எனக்கு கரெக்டாகுதான்னு பார்க்க சொல்கிறான். கரெக்டு தானே? அந்த மிஷின் கரெக்டாகுதுன்னு யார் சொல்லுது? அங்கேயே என்ன பண்ணிட்டு இருந்தா, ஆட்டோவில் போயின்னுக்கிறேன், பக்குந்து, அது பட்டுன்னு இல்லை, பக்குந்து. ஏன் அந்தளவுக்கு சூடு வச்சுட்டுக்கிறான்? ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் மீட்டருக்கு மேலே வாங்கவே மாட்டேன், மீட்டரே மேலே வாங்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறான் சொல்லும்போது? இப்போ கலப்படம் எங்கெல்லாங்குது? ஐயோ முதல்ல நல்லா தானே ஆரம்பிச்சு, நல்ல கலப்படம். நீ இப்போ எங்கே இருந்தது நிற்கிறேன்? அரிசி உளுந்தெல்லாம் ஓகே தான், ஆம்பளை பொம்பளைலாம் ஓகே தான். ஆனால் இதெல்லாம் மாடு பால் தானே கறக்குது, பால் தானே கறக்குது, தண்ணி ஊற்றி விற்கிறான். கரெக்ட் தானே? ஏன் மனிதனுக்கு என்னன்னா, தில்லாலங்கடி வேலை பண்ணி பணம் பண்ணுறது எப்படின்னு படிச்சிட்டான். படித்தவொன்னு என்ன ஆகிட்டான், ஏமாற்றி பழிக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிறான். மனித மனம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ ஒரு ஆச்சாரிக்கிட்ட போய் தங்கம் செய்யான்னு, பியூர் தங்கத்தில் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இஷ்டத்துக்கு வலியும் நெளியும். அதுக்கு என்ன பண்ண, கொஞ்சம் கலக்கணும். அப்போ கலப்படம் தான் நல்லது. கரெக்ட் தானே? அப்போது கலப்படம் நல்லது. இப்போது 9999999999999999999999 ஏன் கலப்படத்தை எப்படி சொல்லணும்? இப்போ பியூர் எப்படி சொல்லணும்? இப்போ கொஞ்சம் காலத்துலாம் சொல்கிறது 99999999 ஏன் கால்குலேட்டர் எத்தனை 9 வருமோ அத்தனை 9. அதுக்கு பேர் கேடி. ஏன் மனுஷன் எப்படி ஆகிட்டுக்கிறான்? இப்போ பால் கறந்த மாட்டுக்கு தண்ணியை மாட்டுக்கு ஊற்றா பாலாக கறக்கும், கறந்த பாலில் தண்ணி ஊற்றுறான். அப்படி தானே? மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஆனால் நான் பொருள் சேர்க்கணும், எப்படின்னா என்ன பண்ணால் பொருள் சேர்க்கணும், எப்படி வேணால் நான் வாழணும், எப்படின்னா நான் வசதியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு கூட அந்த லிஸ்ட் தான் போட்டுக்கிறானுங்க. என்னன்னா இவர் அதுக்காக தான் பேசிக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறவங்களாங்கிறான். அதுக்காக தான் இவர் பேசுகிறாரு. சம்பாதிக்கணும், சத்சங்கம் சம்பாதிக்கிறதுக்காக பேசிக்கிறேன், சும்மா பேசிக்கிறேன். வந்து என்னை கூட உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக கேட்டு ஒரு 4 திட்டுவேன், ஒரு 4 வாட்டி சிரிப்பேன், 2 ஜோக் சொல்லுவேன். சிரிச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன பண்ணுறாங்க? வாரம் பண்ண அங்கே உட்காந்துக்கிறாங்க. நேராக உபதேசத்துக்கு கூப்பிட்ற மாதிரியும் இல்லை கிளாஸுக்கு கூப்பிட்ற மாதிரியும் வாரம் சத்சங்கம் வந்து கும்மி வச்சுட்டு போங்களேன். வானா நான் சொல்கிறேன், வரமாட்டேன்றான். மனிதன் எப்படி ஆகிட்டுக்கிறா? எதனா பண்ணி பொருள் ஈட்டணும். இன்னமும் காலகாலமாக இங்கேயே வாழ போகிற மாதிரியும், காலகாலமாக இவனே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ற மாதிரியும். இவ்வளோ பெரிய ஆளில் நான் உருள முடியுமா? யோசிச்சு பாரு. இவ்வளோ பெருசு கட்டி வச்சுக்கிறேன், இங்கேருந்து உருண்டா டெய்லியும் தூக்கி நிற்பேன். இந்த ஒரு 4 ரவுண்டு உருண்டு முடிச்சா பொழுது வச்சுட்ருக்கோம். அப்படித்தானே? அப்போ எதுக்குடா இவ்வளோ பெருசு கட்டினேன்? இது மாதிரி உட்காரத்துக்கு தான். இதில் எங்கே இருக்கிறாங்க? கூட்டம் இங்கே தாங்கிறாங்க பாரு, ஃப்ரீ. இவ்வளோ பெரிய இவ்வளோ இடம், இவ்வளோ இடத்துல உட்காரலாம். ஆனால் என்ன இல்லை, இவ்வளோ பேர் வந்தால் இவ்வளோ பேர் நான் சோறு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஆகும்? இன்னும் சந்தோஷமாகும் தானே? இவ்வளோ பேர் வரலாம் தானே? இங்கே ஒரு 200-300 பேர் உட்காரலாம் இந்த ஹாலில்.
சென்னைன்றதுனால அங்கே கூட்டம் இருக்கிறதுனால நெரிசல் இருந்தாலும் அந்த ஆள் கொஞ்சம் நிரம்புது. இங்கே ஏன் வரல? ஆட்டோ இல்லை சார், பஸ் வசதி இல்லை சார், பஸ்ஸில் இறங்கினோடனே உள்ளே கதவு திறந்தவொடனே உள்ளே வந்துடுற மாதிரி இல்லை சார். புரியுதா? இப்போ கலப்படம் எங்கே நடந்துக்குது? மனசில் எங்கே நடந்துக்குது? நான் பால் கறந்து இந்த பால் இவ்வளோ ஆச்சு, 1 லிட்ரு தான் இந்த மாடு கறக்குது, நான் இந்த மாடை பராமரிக்கிறதுக்காக எனக்கு 10,000 ரூபாய் செலவாகுது, 1 லிட்டருன்னா நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பாலை நான் எவ்வளோக்கு விற்கலான்னு ஒரு கணக்கு போட்டு நான் இந்த பாலை இவ்வளோக்கு விற்கிறேன்னு ஒருத்தர் விற்கிறானா? இல்லையே. என்ன ஆச்சுன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி 1 லிட்ரு பால் 10 ரூபாய்க்கு தான் விற்கிறோம், ஏதோ ஒரு ரேட்டு பண்ணிட்டா என் மாடு கம்மியாக கந்தா நான் என்ன பண்ணுறது? அதை நான் எங்கே ஈடு செய்வேன்? அது எதில் ஈடு செய்யுது? அதான் இல்லையே, ஈடு செய்ய முடியாதுல்ல. சொன்னால் யார் வாங்குப்பா? இப்படி சொன்னால் ஒருத்தர் வாங்கிப்பாங்களா? நான் தண்ணி ஊற்றலைங்க, மாடு பராமரித்து இவ்வளோ ஆகுது, இவ்வளோ கதை சொன்னால் ஒத்துப்பாங்களா? பொய் சொல்கிறான் தானே சொல்லுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு அவன் சொல்கிறதுக்கு ஊற்றிட்டா சில எல்லாத்துலேயும் வடை 2 ரூபான்னு வச்சுங்க, ஒரு இடத்துல வடை 50 காசு விற்கும், கூட்டமும் இருக்கும். என்னடான்னா அந்த 2 ரூபாய்க்கு 4 வடை வரும்ல, இதில் 5 வடை வரும். இதில் 50 காசுக்கு விற்கிறதுல 2000 ரூபாய் ஆகுது 5 வடை வாங்கினேன்னா. ஆனால் இவனா அது ஒரு வடை இது ஒரு வடை தான், அது 2 ரூபாய்க்கு ஒரு வடை வாங்கிறதுல என்ன பண்ணலாம்? சில பேர் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நாங்கள் 20 சப்பாத்தி சாப்பிடுவேன், அப்பளும் சாப்பிட்ருப்போம். என்ன சாப்பிட்ருப்பாங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், 20 சப்பாத்தி எப்படா சாப்பிடுவாங்க? நம்ம பொண்டாட்டி 3வது சப்பாத்தி மேலே குத்தா வானான்றமே, 20 சப்பாத்தி எப்படா சாப்பிட்டான்? போனால் என்ன இருக்காங்க? வடை பாயசத்தோடு சோறு ஒன்றுவான். ஆமாம், 2வது வடை கேட்டால் கிடையாது. அப்போது பேசுறதுக்குன்னு ஆயிட்டான். பேசுறதுக்கு, நடைமுறை பத்திரத்துக்கு, பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் தயாராக அறிவு வந்தவொடனே என்ன ஆகிட்டுக்கிறான் அவன்? இப்போ கலப்படம் இல்லாமல் இருக்குமா? பேசுகிற பேச்சில் கூட தான் சொல்கிறேன். சிந்திக்கிற சிந்தனையில் என்ன ஆகிட்டுக்குது? கலப்படம் ஆயிடுச்சு. அப்படித்தானே? இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, என்னது கருப்பட்டி வெல்லம் சொல்லிட்டானா, சர்க்கரை வாங்கி காயம் பூசி கருப்பட்டி வெல்லம் விற்றுங்கிறாயா? ஆமாம், சர்க்கரை வாங்கிட்டு பாக்கு காய்ச்சி அதில் மிக்சிங் பண்ணி எண்ணெய் கரும்பு தேனாக போட்டு கருப்பாக்கி, என்ன இது உனக்கு கருப்பட்டி வெல்லம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பால் தண்ணி ஊற்றுனாங்க இல்லைன்னு எப்படி தெரியும்? எது உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் கலக்க முடியும்னு பார்த்து அதை என்ன பண்ணுறான்? இந்த பேப்பரில் வரிசை வாங்கி வருவான்ல, அதில் ஒரு 1/4 கிலோ பேப்பர் இருந்ததுனால அதில் ஒரு 100 கிராம் கல்லும் இருக்கும். அதை வாங்கி அரிசி உலையில் போட முடியாது, ஒழுக்கணும். இப்போ தான் கொஞ்சம் அரிசிங்கெல்லாம் கல்லெல்லாம் போடுறதில்ல, பார்த்துக்கிறீங்களா? ஏன் இல்லை? இப்போ ஏன் கல் கலகலை? கல் விலை எரிச்செல்லாம் கிடையாது. ஏன் கல் கலகலை? கல் இல்லாத ஒருத்தர் விற்க ஆரம்பிச்சிட்டான், விலை கூட்டி. விலை கூட்டி என்ன பண்ணிட்டான்? இங்கே பிரச்சனை தான். அதான் இப்போ நான் விலை கூட்டி கூட வாங்குவேன், ஆனால் கல் தான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன்னு ஆகிட்டாங்க. இப்போ கல் வச்சவங்களாம் என்ன ஆகிட்டான்? இதுதான் கதை. கல் போகிறது நான் எப்படி நாள் ஆயிடுச்சு. நான் பால் விலைக்கு அதிகமாக கொடுத்து கூட வாங்குவேன். தண்ணி ஊற்றின பாலை டீ கல்லில் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்துக்கிட்டீங்களா? பால் ஊற்றி வச்சுருவாங்க, கறந்த பால் காணோன்னே அதில் ஊற்றி வச்சுருவாங்க. டெய்லியுமே செய்வான் அதை, பார்த்துக்கிறீங்களா? டீ கல்லில் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும், பால் ஊற்றி வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? இப்போ ஊற்றி வைக்கிறான். ஏன் ஊற்றி வைக்கல? இப்போ மிஷினு மனசில் நம்ப முடியல, மிஷினை நம்புகிறோம் நம்ம. பால் எங்கேருந்து வருது? பாக்கெட் ஆகி வருது. அதனால் என்ன பண்ண முடியாது, அதில் மாற்ற முடியாது. அதில் கூட எதனா மாற்றலாமான்னு ஊசி போட்டால் ஓட்ட போய் கீழே வந்துடும். அதுவும் செய்கிறவங்களாங்கிறானுங்க. தர்பூசணி விற்கிறான், உள்ளே ஊசி போட்டு மஞ்சள் கலர்லாம் தர்பூசணி வந்துக்குது. ஏன் கலராக சாப்பிடுங்கடா. இளநீர் விற்கிறாரு, வேரில் எடுத்து போய் மருந்து வைக்கிறாரு. எல்லாம் எப்படி ஆகிட்டுக்கிறான்? நம்ம இளநீர் நல்லதுன்னு ஒருத்தன் பேசிக்கிறான், அது இளநீர்லே இல்லைடான்னா ஒருத்தன் டாக்டர் ஆகிட்டு இதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, மைதா ஒன்றும் கெட்டது கிடையாது, நீங்கள் கோதுமை சாப்பிட்டவே மைதா தான் சாப்பிட்றீங்கன்றான். வெறும் கோதுமையில் இருந்தால் உள்ளே இருந்த நைஸ் மாவை எடுத்துன்னு வந்து விற்கிறாங்க.
கூட அதில் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, கெமிக்கல்லாம் போட்டு வேறெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ கலப்படம் ஆனதுக்கு காரணம் என்ன? அங்கே கலப்படம் நல்லது, முதல்ல கலப்படம் கண்டுபிடிச்சி நல்லது தானே கண்டுபிடிச்சாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அது அப்படியே? நம்ம கலப்படம் பண்ணி என்ன பண்ண முடியும்? அரிசி தோசை உருத்துக்கு அரிசியில் உளுந்து கலந்தா ஏன் அரிசியில் கல் கலக்கக்கூடாது? புரியுதா? அவர் மட்டும் பால் எப்படி காசு போடுறாரு? தண்ணி ஊற்றாத பால் நீ காசுனா தீஞ்சிடும். வெறும் பால் கறந்து நீ அடுப்பில் வச்சு கொச்சேன்னா என்ன ஆகிடும்? தீஞ்சிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊற்றுவாங்க. நீ ஏன் ஊற்றுற, நான் ஊற்றி தரேன்றான், அவ்வளோதான். புரியுதா? ஏன் இப்போ ஏமாத்தத்துலேயே நல்லவங்க கெட்டவங்கிறான். ஏமாத்தத்துலேயே எப்படி? ஒரு கம்மியாக ஊற்றுவாருங்க தண்ணி. எப்படி இருக்கான்? கம்மியாக. அவரு 2 பேருமே லஞ்சம் 10 ரூபா தாங்க வாங்குவார். கொஞ்சம் நேர்மையான இருக்குது. இப்போ நேர்மைன்னா என்ன? கொஞ்சமாக ஏமாத்தினா நேர்மை, நிறைய ஏமாத்தினா நேர்மை இல்லை. இப்போ ஏமாத்துறதெல்லாம் போய் என்ன ஆயிடுச்சே? பாட்டெலாம் கேட்டாங்க, நேர்மைக்காக பாட்டுங்கள்லாம் வேறு மாதிரிலாம் கேட்டாங்க. கொள்ளையடிப்பேன் எப்படிங்கிறான்? உத்தமன் போலே பாட்டுங்களாம் வேறு மாதிரிலாம் எழுதி வச்சுது. மனித மனம் என்ன ஆயிடுச்சு? அறிவுனால எப்படின்னா பழகணும், எதனா சொல்லி பழகணும். திடீர்னு பார்க்குறாங்களா, குருவானா பணம் நிறைய வருது, இதெல்லாம் பார்க்குறாங்க. அது வாரம் அது பாலிமர் டிவியில் போட்டாங்களா, அது சுந்தர மகாலிங்கம் வர சொல்லிட்டாரு. இப்படி கேட்டார் அவர் பேர் சுந்தர மகாலிங்கம். அவர் டிவியில் சொன்னவொடனே பத்தியா, அப்போ நம்ம ஏன் குரு ஆகக்கூடாது? வியாபாரம் வந்தா இல்லையா? 4 புக்கை படிச்சுட்டு ஏற்கனவே அப்படி தான் பேசிக்கிறாங்க. ரொம்ப காலமாக இவங்க ஏமாத்திக்கிறானுங்க. ஆன்மீக கலப்படம் எதுனா, கடவுள் வெற்றிடமாக எங்கேயுமா இருக்குது, இவ்வளோ தான் விஷயம், இவ்வளோ தான். கடவுள் எங்கே இருக்குது? எங்கேயுமா இருக்குது. இதை அடையிறதுக்கு பயிற்சி வேணும், இவ்வளோ தான். வேறு ஒன்றும் கிடையாது, வேறெல்லாம் கிடையாது. மற்றபடி நீங்கள் ஆன்மீகன்றது வாழ்கிறது, சாப்பிடும்போது பருக்க சிந்தாமல் சாப்பிட்றது, பருவத்திலே பயிர் செய்கிறது, வாழும்போது வாழ்கிறது, தன்னை நல்லா பராமரிக்கிறது, நேரத்துக்கு எழுந்துக்கிறது, நிம்மதியாக வாழ்கிறது, அடுத்தவங்க நிம்மதியாக கெடுக்காமல் இருக்குது. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன? ஏன் நிம்மதியை கெடுக்கக்கூடாது, அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்கக்கூடாது, அவ்வளோ தான். இப்போ நான் வீடியோ போட்டு யாருன்னா நிம்மதியை கற்றுக்க போகிறாங்கன்ட்டு நான் சொல்லிக்கிறேன்னா, அறிவாளிங்க, பார்க்குறவங்க, புத்திசாலிங்க, திறமையானவங்க பார்க்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னா கூட என்ன பண்ணுறேன்னா, பார்த்துட்டு சண்டைக்கு வராங்க. நான் தான் நீ தான் தெளிவாயிட்டியாப்பா, ஏன் இதை பார்த்த? நிம்மதி கெடுக்கக்கூடாது. நான் நிம்மதி கெடுக்கக்கூடாதுன்றதுல கவனமாகறேன். நிம்மதியை வர எழுந்துடுறான். இப்போ கூட லைவில் பார்க்கணும், சில பேர் நிம்மதி இருந்து கூட போயிருக்கலாம், திரும்ப நிம்மதியாக இருக்கலாம். நம்ம கமெண்ட் படிக்க முடியல, படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட் தானே? இப்போ கலப்படன்றது எங்கே நந்துருக்குது? சரியாக நந்துருக்குது. சரியான துவக்கம் தான். என்ன பண்ண முடியாது, எரிய முடியாது. தண்ணியில் அரிசி கலக்கணும், அப்போ தான் சோறு வேகும். சாப்பாட்டில் குழம்பு ஊற்றணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு கூட்டு வச்சுக்கணும், ஒரு பொரியல் வைக்கணும். இதெல்லாம் கலந்து எல்லாமே உள்ளே போய் கலக்கு தானே போகுதுன்றதுனால வெளியே என்ன பண்ண முடியாது. அந்த கலப்படத்தை கூட என்ன தான் பண்ணா, ஆமாம் எல்லாத்தையும் சோறு ஆக்குனியா, ரேட்டு குழம்பு ஊற்றினியா, எல்லாத்தையும் மிக்சியில் போடு, உள்ளே போய் ஜீரணம் தானே ஆக போகுது. மென்னு வரக்குன்னு அவர் வர மெல்லினே இருக்கு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் மென்னுக்கு மிக்சியில் போடுங்க, பல்லு வேறு வேலை இல்லை, என்ன பண்ணு, ஜூஸில் போட்டு ஸ்டாவை விடு, நேராகவும் குடிக்கக்கூடாதுல்ல, படிச்சுனே படிக்கலாம், படிக்கிறது முக்கியம் வாழ்க்கையில். பண்ணலாமா பண்ண முடியாது. பொண்ணு அது மாதிரியே வந்துச்சு. அந்த மாதிரிலாம் சிக்கன் சூப்லாம் டேப்லெட்டு. சிக்கன் சூப்புன்றது சூப்லாம் கிடையாது, ஒரு டேப்லெட் தான். சுத்தனில் நீங்கள் பிரித்து அதில் உள்ளே போட்டிங்கன்னா சிக்கன் சூப்பு. இது மேலெலாம் போகிறதுக்கெல்லாம் இவ்வளோ சிக்கன் இவ்வளோ எடுத்துன்னு போக முடியாது. எல்லாத்தையும் என்ன பண்ணுவானுங்க, எல்லாத்தையும் பவுட்ரு ஆக்கி பஸ்பமாக்கி ஒரு முழு வாழைப்பழத்து மேலே செம்மண் தடுத்து நெருப்பில் சுட்டு பவுட்ரு ஆக்கி வாழைப்பழத்தை சிந்தாக்கிடலாம், பஸ்பமாக்கிடலாம். அதோட எசன்ஸ் எல்லாம் சுருக்கி என்ன பண்ணிடலாம், எசன்ஸ் எல்லாம் பக்குவமாக்கிடலாம். ஸோ கலப்படம் நல்லது கெட்டதெல்லாம் விட்டுரு. இப்போ என்ன செய்கிறேன்னா, அடுத்தவை எப்படின்னா போட்டோம், ஆனால் நான் எப்படின்னா கருணை இல்லாத மாதிரி கட்டாயமாக கடவுளுக்குறான் தண்டிப்பான். கட்டாயமாக கடவுளுக்குறான் தண்டிப்பான். அடுத்த எப்படி போனாலும் போகிறோம், நான் வாணுன்றான்ல. எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்கிறது, எல்லாத்துலேயுமே. உணவுப் பொருளில் கலப்படம் எப்படி, விவசாயத்தில் கலப்படம் எப்படி பாரு. அவன் கொடுக்குறான், அவனுக்கு தேவையில்லாத வெடிமருந்து நிறைய செஞ்சுட்டானாமா, அதில் கொஞ்சம் கெமிக்கலை போட்டு யூரியா வச்சுன்னா நைட்ரஜன் 78% பூமியில் ஏற்கனவே நைட்ரஜன் தானே இருக்குது. அதையே நான் நைட்ரஜன் போடணும்னு நம்ம கேட்கவே இல்லையாமா. நம்மாழ்வார் சொல்கிறார், ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சி சொல்கிறான்ட்டு. இருந்துன்னு போட்டான், அவன் எதனா செஞ்சுன்னுறான். நான் நிலத்தை கீறி மண்ணை போட்டால் வரும் தானே, யாருன்னா சொன்னால் ஏன் நான் செய்கிறேன்? அப்போ என்னால் இண்டிவிஜுவலாக பியூரிஃபைடாக வாழ முடியல. எதனா கூட சேர்த்து என்ன பண்ணிடுறேன், நான் கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்து உணவுப் பொருளில் கலப்படம். ஊடகத்தில் கலப்படங்குது பாரு, அநியாயமாக. நானும் ஒரு சேனலுக்கு போய்
ரெட்ஃபிக்ஸ்னு ஒரு சேனல் இப்போ ஃபீலிக்ஸை புஷ்டுக்கிறாங்க. இல்லை, நான் வருத்தப்பட்டேன், அந்த மனிதன் எனக்கு கூட பேசிடுறானே அண்ணன். ஆனால் அவன் எனக்காக வருத்தப்படல, ஆனால் நான் வருத்தப்பட்டேன். ஐயோ, அந்த மனுஷன் தப்பு பண்ணியிருந்தா கூட சிறை எல்லாம் போக வேண்டியது இல்லை. அவனுக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை. எதிராளி சிறைச்சலி போனால் கூட அவனுக்கு பரவாயில்ல. நான் போய் பேட்டி கொடுத்துட்டு வந்தேன். கரிகாலன்னு ஒருத்தன் அனுப்பிச்சு சேனலில் இங்கே வந்து எடுத்தாங்க, என்னையும் அவன் பேட்டி எடுத்தான். நான் அது மாதிரி சொல்லிவிட்டும் வந்தேன். அவன் புரிஞ்சுனானா இல்லையான்னு தெரியல, என்னை கூட பேட்டி எடுத்துட்டு அதே கரிகாலனை அனுப்பிச்சு அந்த பக்கம் அந்த பொம்பளைக்கிட்ட போய் அதே பேட்டி எடுத்து போட்டான். அப்போ சேனலோட நோக்கம்னா விளம்பரம் ஆகணும், பணம் வரணும். யார் எக்கெடு கேட்டால் எனக்கு என்னன்னு கடவுளுக்கு நான் குமாருன்ற நான். தர்மம் நிற்கும் தானே. எனக்கு அவன் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மனிதனை செஞ்சுருப்பான். அது தண்டனை உண்டா இல்லையா? உண்டு. அவர் வந்து அப்படியே புயிர் அப்படிலாம் கிடையாது. சங்கரை கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு இஷ்டத்துக்கு பேசி பொம்பளை நம்ம வீட்டில் அம்மா அப்பாலாம் தானே இருக்கிறாங்க, அவங்களும் பொம்பளை. எல்லா பொம்பளையுமா தப்பு செய்வாங்க? குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லி அவங்க தப்புன்னு சொல்லுன்றேன் நான். தப்பு கிடையாது. குறிப்பிட்ட பேர் சொன்னால் என்னையும் தப்புன்றானுங்க. நான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன், இவர் தான் இந்த ஆள் தான் அப்படின்னும் போது தான் டென்ஷன். அது சாலை இல்லை காலை இப்படின்னு ஒன்றே தான் அவன் டென்ஷனாக வரானுங்க. அது சாலை காலைன்னும் போது கண்டுபிடிக்கிறானுங்க. நான் அது மாதிரி ஏன் குழப்ப போகிறாங்கன்னு தெளிவாக சொன்னால் தப்புன்றானுங்க. சரி, தெளிவாக சொல்லக்கூடாதுன்ட்டானுங்க. அது ஏன் பிரச்சனை? அவங்க தெளிவாக சொல்கிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்தவங்கெல்லாம் முட்டாளாவாக இருப்பாங்க, தப்பாவாக இருப்பாங்க, எல்லாமாவா தப்பு. ஒரு தப்பு இருப்பான், எல்லாருமே தப்பு, எல்லாத்துலேயும் தப்பு இருக்கும். எல்லாத்துலேயும் என்ன இருக்கான்? சத்தியம். எல்லா ஜாதியில் இருக்கிறவன் எல்லாமே முட்டாளாக இருப்பான். ஒரு ஜாதியை மட்டமாக முட்டாளுன்றானே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுதுன்னே தெரில. அவர் ஜட்ஜி பார்த்தாரு, இப்படி ஒரு கேள்வி ஒருத்தன் பேசுகிறான்னா இதை வெளியிட்டு தான் தப்பு தானே. ஓட்டம் என்னன்னு ஓடனோடனே அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க. இப்போது அவங்க மனைவி பாவம் புலவர், அவங்க பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. அப்படி தானே ஒவ்வொரு குடும்பமும், அப்படி தானே ஒவ்வொரு மனிதனும். எனக்கு வலின்னா இதே மாதிரி தானே எல்லாருக்கும் வலிக்கும். உணர்ந்தா சரி, உணர்னா தப்பு. அப்போ கலப்படங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம தப்பு செய்கிறோம், என்ன கலப்படம் பண்ணாலும் நான் என்ன ஆவேன்? ஒரு இடத்துல தான் நான் கலக்க போகிறேன், கடவுளாக கூட. இந்த கலப்படம்லாம் பண்ணி நான் என்ன பண்ணேன்? கடவுளாக கூட கலக்க முடியாது. நீங்கள் இந்த அசிங்கமான கலப்படங்களை செய்தால் இறைவனோடு சேர்ற அந்த கலப்படம் என்ற யோகத்தை உங்களால் அடைய முடியாது. பாலில் தண்ணி ஊற்றிக்கிறேன்னே சொல்லலாம், தண்ணி ஊற்றலாம், தப்பு இல்லை. சாக்கடை தண்ணி ஊற்றலாமா? உப்பு தண்ணி ஊற்றலாமா? ஏதோ ஒரு தண்ணி எடுத்து ஊற்றலாமா? செய்கிறானுங்க. அந்த ஐஸ் எடுத்து வந்து ஊற்றுறாங்க. குல்ஃபி பார்த்துக்கிறீங்களா? சில பேர் மாலை எடுத்து போடுவாங்க, எட்ட கரை இருக்கும், சாக்கடை தண்ணி கரை. அவன் 4 நாளாக அந்த குளத்தில் தண்ணி வச்சுன்னுக்கிறான். அதை எடுத்து அடிச்சுக்கிறான். அது மேலே கையை விட்டு தொழுப்புறாங்க, அங்கே போகிறான், இங்கே போகிறான், இது பண்ணுறான். திரும்ப பூவில் என்ன பண்ணுறான்? பூவுக்கு தெரியாது எந்த தண்ணியெல்லாம் வச்சிரு. நான் ஒரு மனுஷனாச்சே, எனக்கு தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? அப்போ நீங்கள் மாலை வாங்கும்போது கூட எப்படி இருக்குண்ணா? ஏன் பார்க்கறதில்ல? ஏன் பார்க்கறதில்ல? அப்போ கலப்படங்கள்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் தெரியுமா? ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? அங்கே பார்க்க எந்த ஒரு சுச்சுவேஷனுமே எதுவுமே பண்ணாமல் எல்லாம் செய்கிறாங்க, ஏன் செய்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். நீ சரியாக செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? அப்போ நீ தான் என்ன பண்ணா? தப்பான ஒரு விஷயத்தை ஏன் செய்கிற? உனக்கு தப்புன்னு தெரியாமல் செய்கிறேன்னா பரவாயில்ல, தெரிஞ்ச பிறகு ஏன் செய்கிற? உனக்கு தப்புன்னு ஒரு விஷயம் தெரியுது, ஏன் செய்கிற? ஏன் தவிர்க்க மாட்டேன்ற தப்புகளை, குற்றங்களை ஏன் தவிர்க்க மாட்டேன்ற? புரிஞ்சினவொடனே என்ன பண்ணேன் நான்? சந்தோஷமாக என்ன வாழ்ந்துடணும், அவ்வளோதான். ஸோ கலப்படங்கள்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னன்னா, கலப்படம் பண்ணுறதுலேயே கூட என்ன பண்ணுக்கிறீங்க நீங்கள் வித்தியாசமாக அப்போ நேர்மையானவர்கள் அதிகமாக என்ன கலப்படம் பண்ணுறோன்னா ஆவா? நான் சொல்கிறேன், நேர்மையாக வாங்கிறதுக்கு ஆளுக்குது. நான் இந்த மாதிரி பால் கறக்குவேன், இந்த மாதிரி எனக்கு வேலை, நான் ஊற்ற மாட்டேன். ஆனால் உன் நேர்மையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். உன்னுடைய உண்மைத்தன்மையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம், என்னுடைய உண்மைத்தன்மையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய காலம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் நான் வெயிட் பண்ணியிருந்தேன், கொட்டை போட்டு உட்காந்துருந்தேன். புரியுதா? இப்போ கூட நான் நேர்மையை பேசுகிறேன், எல்லோரும் புரிஞ்சுனாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நேர்மையான மனிதன். என்கிட்ட கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் நேர்மையாக, ஆமாம் நான் குடிப்பேன், என்ன தப்பு? குடிப்பேன். இது தப்புன்னா நான் குடிக்க மாட்டேன், அவள் தானே. இப்போ சங்கர் என்னடான்னாக்கா எல்லாத்தையும் திருப்பி கஞ்சா வாய்ச்சுனா, அதை தான் போன வாரம் கேள்விக்கு பதில் கூட சொல்லியிருந்தேன். இது மாதிரி விஷயம் அவர் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, அங்கே ஒன்று நடந்துருக்குது. ஏற்கனவே மதன் ரவிச்சந்திரன் அந்த வீடியோவை போட்டு வச்சுக்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, திராவிட கட்சிங்க திமுகவை அவங்க முதலமைச்சர் ஃபேமிலியை திட்டினாருன்றதுனால தான் இவரை பிடிச்சி போட்டாங்க, திசை திருப்புறாங்க. காரணம் அதுவாக கூட இருக்கும், வெறுப்புனால கூட இவர் கண்டுபிடிச்சிக்கலாம். வெறுப்பில் பார்த்தா கூட நீ சரியான நாளாக இருந்தால் உன்னை என்ன பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க.
சரியான ஆளுக்கே தண்டனை கொடுக்குறானுங்க. நேர்மைக்கே பரிசுன்னா உள்ளே போயிருன்றான். கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. என்னை கேட்கணும்ல ஜட்ஜி, அப்பா நீ இதை செஞ்சியான்னு கேட்கணும்ல. என்னை கேட்கவே இல்லை. கம்முன்னு உள்ளே போகிறேன், கையெழுத்து எடுத்து போகிறேன். என்னத்துக்கு பாராத்தில் அவன் வீட்டில் போய் தட்டி எடுத்து போய் உள்ளே போட்டு வரான். சரி முடிஞ்சிச்சு, கேஸு பிடிக்கல, அந்த ஜட்ஜனா கூப்பிடணும், கேஸ் எடுங்க, அதாலுக்கு என்ன தான் நான் பார்க்கணும்ல. அவருக்கு பல வேலை, அவர் எங்கே இதை கேட்க போகிறாரு. வர இன்ஸ்பெக்டர் நான் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்னாச்சும் எடுத்து பார்த்து இது மாதிரி எஃப்ஐஆர் இந்த மனுஷன் மேலே போட்டு வச்சு இது என்ன ஆச்சு, கேஸை போட்டு அந்த கேஸை முடிங்கன்னு சொல்லணுமா இல்லையா? முடிக்கலையே. அப்படியே அது நமக்கு சாதகமாக அது விடுன்னு விட்டுறானே, கிடப்பில் வச்சுக்கிறானே. அப்போ எங்கே பார்த்தாலும் எப்படி தான் இருக்குது மனிதர்களுக்கு. இப்போ நேர்மைக்கு பரிசு இருக்குதோ இல்லையோ, ஆனால் கடவுள்கிட்ட பரிசு இருக்குது. நேர்மையாக இருந்தால் யாருக்கிட்ட பரிசு இருக்குது? கடவுள்கிட்ட. நேர்மையாக நீ சொல்லலாம் ஆமாங்கன்ட்டு. மறைக்கவும் செய்யலாம், தண்ணி ஊற்றும் வைக்கலாம். எதனால்? ஏனால் பராமரிக்கிறதுக்கு செலவுக்கு இல்லைன்னு சாக்கடை தண்ணி ஊற்றலாமா? ஏன் தண்ணி ஏன் ஊற்றினேன்? நான் நேர்மையாக இருந்தால் அவங்க ஒத்துக்கலை. இது மாதிரிங்க பராமரிக்கிறது 10,000 ரூபாய் ஆகுது, அதனால் என்னோடய பால் என்ன பண்ண முடியாது, இப்படி விற்க முடியாது, நான் பியூராக கறந்து விற்கிறேன் அப்படின்னு சொன்னால், பால் பியூராக இல்லைனா யாருங்க கேட்டாங்க? பால் தான் வேணும், அது காப்பி வெள்ளையாக கொடுத்தா வீட்டுக்காரன் குடிச்சிட்டு போகிறான். இல்லை அதில் நல்ல பால் கெட்ட பால் எதனா இருக்குதான்ட்டு. புரிஞ்சுச்சா? பால் எதுக்கு வாங்குனீங்க? அது மாதிரிலாம் நேர்மையாக பார்த்தா மாலை போய் எப்படி வாங்குனீங்க? சாக்கடை தெளிச்சு எடுத்தாலும் என்ன பண்ணிக்கிறீங்க? குல்பி விற்றா, குல்பி சாப்பிட்டா நைட்டில் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பால் உணர்வு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உடனே சாக்கடை தண்ணியில் செஞ்சு வந்த குல்பி வாங்கி என்ன பண்ணிக்கிறீங்க? சாப்பிட்டுக்கிறீங்க. என்ன சொன்னால் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? இதை சாப்பிட்டா அது வரும், அதை சாப்பிட்டா இது வரும்னு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஐயோ போதை வரன்றதுனாலே கோட்டை சாணம் லிவர் வச்சுன்னு சுற்றிங்கிறான். என்ன பண்ண முடியும்? மாதிரி மனிதர்கள் வித்தியாசமானவர்கள். அவர்கள் நேர்மையை எதிர்பார்க்க காட்டிவிட அது யார் பிரச்சனை? அவங்க பிரச்சனை. நீங்கள் நேர்மையில் எதனா கொஞ்சம் குளறுபடி ஏற்பட்டால் கூட நீங்கள் கடவுள்கிட்ட சாரி சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நான் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுனதுக்கெல்லாம் அப்படி தான் பேசினேன். கடவுளே ஒரு லாக் இருக்கட்டும், இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறது வந்துடக்கூடாது, அப்பப்போ இத்தா போட்டு பேசுகிறேன்னு. இப்போ இத்தா மட்டும் தான் பூச்சிங்கனானுங்க. என்ன கடவுளே பூட்டியே உடைக்கிறானுங்களே, என்ன பண்ணுறது? ஒச்சிட்றா, ஒச்ச கூட வரப்போகிறேன் தான் வரப்போகிறான். ஒச்சிட்டேன். எதை? என் நேர்மையால் பூட்டப்பட்ட அந்த இத்தா பூட்டை ஒச்சேன். இப்போது நிறைய பேர் இத்தா பேசுறது, இத்தாலாம் எனக்கு மேட்ரே இல்லை, விஷயம் அது கிடையாது. எனக்கு என் நேர்மைக்காக பேசினையா, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நான் முதல்ல என்ன பண்ணிடனா, நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லிடணும். அப்போ என்ன பண்ணலாம்? என்கிட்ட பிஸியாக பேசலாம், எதிர்பார்க்க வேணாம். நீங்கள் என்னை வந்து நல்லவனே தேடி தானே ஆகுது, இவர் நல்லவரா இல்லையா, நான் தான் கேட்டவன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ண வேண்டியது இல்லை. நீ அதை தேட தேவையில்லை. எதை மட்டும் தேடனா? நான் தர்றதை மட்டும் தான் தேடணும். விட்டு நீ நல்லவனா தேடினா என்ன பண்ண முடியாது. அது மாதிரி நல்லவனெல்லாம் தேடாதீங்கப்பா, அது இல்லை, நான் கடவுள் தேடுங்க நான் சொல்லித்தரேன்னு தானே சொன்னேன். அதுக்கு தான் அதை சொன்னேன். அப்போது நான் நேர்மையாகவும் இருக்கணும், நான் நேர்மையான மனிதர்களை சந்திக்கா காட்டி விட நான் நேர்மையாக தான் இருக்கணும். எனக்கு எந்த விதமான தீங்கு வந்தால் கூட நான் நேர்மையாக தான் இருக்கணும். இந்த பிரிவில்னா கூட அடுத்த பிரிவில் கூட நான் எப்படி ஆகிக்கலாம், நல்லா வாழ்ந்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது இந்த பிரிவில்னா அடுத்த பிரிவில் கூட கடவுள் கொடுக்க காத்துனுக்கிறான். பெருசு பிரிவி, பெருங்கடல் பெருசு. நீங்கள் எங்கே வேணாலும் சந்தோஷமாக இருந்துருவீங்க. அதனால் இப்போயே சந்தோஷம். ஆனால் அதுக்காக நீங்கள் அடுத்த பிரிவில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்ட்டு என்ன பண்ணாதீங்க. நேர்மைன்ற பேரில் ஏமாறதும் தப்பு தான். நேர்மைன்ற பேர் என்ன பண்ணுறது தான், கலப்படம் நல்லது புரிஞ்சு வச்சிங்க. ஆனால் எதை கலக்கிறன்றதுல புரிஞ்சு வச்சிங்க, எதுக்கு கலக்கிறன்றதும் புரிஞ்சு வச்சிங்க. கலப்படம் நல்லது. ஏன் நான் நேர்மையாக சொல்கிறேன், கலப்படம் நல்லது. இந்த உலகம் முட்டாள்தனமான உலகத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது. கலப்படம் இல்லாத ஒரு பொருளை, தங்கம், தூய்மையான தங்கம் ஆபரணங்களை செய்ய முடியாது. 99999 தான், ஒரே 99 ஆக வேண்டியது தான். தூய்மையான அது சொன்ன தட்டார் சொல்கிறார், இல்லைங்க கலக்கணுன்னாக்கா இவன் ஏமாத்துறேன்னா நான் என்ன பண்ண முடியும். அப்போ என்ன சொல்ல 999 தான் சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆகாது, தங்கத்தை ஆபரணமாக ஆக்க முடியாது. வெறும் அரிசியில் இட்லி தோசை வர்றாது, வெறும் சோறு ஒரு அரிசி சோறா ஆகாது. புரிஞ்சு வச்சுக்கின்னு இதெல்லாம் இப்படிலாம் ஆகாது, இதெல்லாம் சாத்தியம் இல்லை. கலப்படம் அவசியமானது. ஆனால் எதை கலக்கிறோம், எதை கூட கலக்கிறோம், எவ்வளோ கலக்கிறோம், எதுக்கு கலக்கிறோம் புரிஞ்சு வச்சு என்ன பண்ணேன். இஷ்டத்துக்கு பண்ணியானா, நேர்மையற்று போயிட்டியானா, என் நேர்மை இதுதான் சொன்னேன்னா கூட அது உன் இஷ்டம்தான். ஆனால் நேர்மைக்கான பரிசு தான் உனக்கு கிடைக்கும். ஒரு கால் நான் நேர்மையற்றவனாக இருந்திருக்கலாம், நான் சிறைச்சாலைக்கு போனதுக்கு காரணம். நான் அப்படி தான் பார்க்குறேன். என்ன நான் எங்கே நேர்மையற்று போனேன் அப்படின்னு பார்ப்பேன். நான் ஏன் நேர்மையற்று போனேன். பூட்டு போட்டியே உண்மையானவனும் வர முடியாமாயிட்டான்ல. இப்போது இத்தாவை மட்டுமே தப்பாக நினச்சிக்கிற ஒரு மனுஷன் கடவுள் தேர்னா வரமாட்டான் தானே. நான் நினச்சேன் கடவுள் தேர்றவனுக்கு இத்தாலாம் ஒரு விஷயம் இல்லைன்ட்டு. கடவுள் நினைக்கிறான் இத்தா சொல்கிறவனுக்கும் விஷயம் இருக்கிறவனுக்குறானுடா, பாவம் வயசாகிட்டு சும்மா சுற்றிங்கிறானுங்க. அவனுக்கு வந்து அழுண்டு பேசினவே பயப்படுவாங்களாங்கிறான்டா, என்னை நேசிடுவேன்றதுனால தான் என்ன சொல்கிறாரு,
அந்த இத்தாவை கொஞ்சம் எடுத்துக்கிடாரு. என்ன பண்ணேன் டக்குன்னு இல்லை, நான் இத்தா பேசினாலும் கட் பண்ணி போட்டேன் கொஞ்சம் காலம். இப்போ என்ன பண்ணிட்டேன், இத்தாவே இல்லை, என்ன பண்ணிக்கலாம், கிருஷ்ணாலாம் சொல்லலாம். இப்போ இத்தாவே ஒரு எழுத்து தான், ஒரே ஒரு எழுத்து தான் எடுத்துட்டேன். அதை போட்டால் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் இத்தான்னு பேசினா உனக்கு புரியுதா பாரு, புரியாது. இனிமேல் போட்டு பேச முடியாது இத்தா அப்படின்னா, குழந்தைங்க தான் இல்லை, குழந்தைங்க பேச முடியாது. அது மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் தானே. ஸோ கலக்கணும், நேர்மையாக இருக்கணும். கலக்காமல் இந்த உலகத்தில் வாழ முடியவே முடியாது. தூய்மையாக இருக்கிறேன்னு சொல்கிற பேரில் நேர்மையாக இருக்கிற கலப்படமே இல்லாமல் இருக்குன்னா வாழ முடியாது. கலப்படமே இல்லைன்னா வாழவே முடியாது. கலப்படமே இல்லைங்க, நான் தூய்மையானவன், நான் எதுவும் வந்தாலும் பண்ணுவேன், நான் என்ன பண்ண மாட்டான், ஒத்துக்க மாட்டான். அதனால் சொம்மனா சொல்லணும், பண்ணுவேன் தான் ஆனால் பண்ண மாட்டேங்க. நான் திருடன் தான் ஆனால் உங்கள்கிட்ட திருட மாட்டேன். நான் பொய்யானவன் தான் ஆனால் உங்ககிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், நீ பயப்படுவேண்ணா. ஆனால் அது நிறைய இருந்தால் அது என்ன பண்ணுங்க, போயிட்டு தான் இருக்குது. அது பிரச்சனையாகுது. அதுதான் எல்லை புரிஞ்சு வாழுங்க, கொண்டாட்டமாக இருங்க, சாவு தான் வந்தீங்க. நீங்கள் என்ன கல்பனை பண்ணாலும் கடவுளை கூட தான் போய் கல்பனை பண்ணோம். நீங்கள் இங்கே சரியில்லாத கலங்கினீங்கன்னா அதை கூட கலக்க முடியாது. இங்கே சரியாக இருந்தாலும் கலந்தேன்னா எங்கே போய் கலந்துடலாம். கலப்படம் பண்ணுங்க, ஆனால் எப்படி பண்ணுங்க, கொஞ்சம் நேர்மையாக. புரியா, தேவையில்லாத கூட என்ன பண்ணாதீங்க, கலப்படம் பண்ணாதீங்க. இன்னும் சொல்கிறீங்களே கலப்பு திருமணம்னு சொல்லுவானுங்கள்ல, அப்படி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்பாதீங்க. யாருன்னா கழுதி கட்டின்னு வாழ்கிறீங்களா என்ன, கழுதி கட்டின்னு வாழ்கிறீங்களா என்ன? அதனால் கலப்பு திருமணம்லாம் இல்லை. இந்த ஜாதி மாதிரி நாங்கள்லாம் கலப்பு திருமணம் பண்ணினேன்னு சர்டிஃபிகேட்லாம் வர கொடுப்பானுங்க. இந்த நான்சென்ஸுங்களை வேணால் நம்பாதீங்க. அப்படிலாம் கலப்பு திருமணம்னு ஒன்றே இல்லை. கலக்கிறதே திருமணம் தான். ஆணும் பெண்ணும் கலப்புறது தான் என்ன இது, கலப்பி இருக்கணும், கலக்கிறோம். அதுதான் அப்போ கலப்பு திருமணம்னு ஒன்று இல்லை. யாருன்னா நாயை பூனை கட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் ஒரு மனுஷங்க ஒரு குரங்கு கட்டிங்கிறேன், ஒரு நாயை கட்டிங்கிறேன், நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன், கலப்பு அப்படி பண்ணுவீங்க. அதெல்லாம் கலக்க முடியாது. அப்படிலாம் என்ன பண்ண முடியாது. அப்போ கலப்பு திருமணம்னு ஒன்று இல்லை. திருமணத்தில் கலப்பு கிடையாது, ஆண் பெண் தான் இருக்கணும். அது கலப்புனாவே 2 பேர் தான், 2 வேறு தான். சேம் செக்கில் கூட கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, புள்ள பிறக்காது. உண்மை தானே. நீங்கள் ஒத்துக்கோங்க, சட்டம் ஒத்துக்கிட்டோம், இந்த நாடு ஒத்துக்கிட்டோம், இந்த உலகம் ஒத்துக்கிட்டோம், உங்களுக்கு அப்படி ஒரு தேவை ஏற்பட்டோம், அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. ஆனால் என்ன வராது, புள்ளெல்லாம் வராது. ஆப்போசிட்டாக இப்போ இருந்தே பிள்ளைங்க வர மாட்டேங்குது, நாங்கள் இருக்கிறோன்றாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. ஐடியாலஜி தான், உங்கள் இஷ்டம் தான். ஸோ கலப்படத்தை கவனமாக இருங்க. கலப்படத்துக்கு இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. எதனா நான் சொல்ல உங்களுக்கே புரிஞ்சுருந்தானா நல்லது, நான் சொல்லாது உங்களுக்கு புரியலனாலும் விட்ருங்க. ஏன் நான் சொன்னதை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரிஞ்சுருந்தா கிடையாது. எக்ஸ்ட்ரா புரியுது கமெண்ட் எழுதுறீங்கன்னா சந்தோஷம்தான். எக்ஸ்ட்ரா புரிஞ்சு ஐயா இது மாதிரிலாம் மிஸ்ஸிங்கு, இதெல்லாம் மிஸ்ஸிங்னா கூட என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் இப்போ நான் சிங்கிள் வரையில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் என்ன பண்ணுறேன், முத்தாய்ப்பா மொத்தத்தில் இந்த கலப்படத்தில் என்ன சொல்ல வரேன், சிம்பிள். கலப்படம் நேர்மையானதாக இருந்தால் சரி, கலப்படம் நேர்மையாக இருந்தால் சரி. நல்லா இருங்க. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நல்லது, மகிழ்ச்சி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.